ஓகேவா? ஏஞ்சல இன்சல்ட் பண்ண மாரி ஆயிடுச்சு. டூகெதர்ல ஜோக்கர்ன்றவன் வந்து எங்கள வந்து வேற மாரி தப்பா பேசிட்டான். ஓகே. நாங்க என்னவோ தேவையில்லாத வீண் சண்டைக்கு போயின்னு, தேவையில்லாத பிரச்சனைய நாங்க வந்து அ சி சீன கிரியேட் பண்ணின்னு, சினாரியோ பண்ணின்னு அந்த மாரியெல்லாம் ஏதேதோ பேசியிருக்கான். அது ஏஞ்சல் லைவ்ல டூகெதர்லேருந்து ஏஞ்சல் வந்து அவன கண்டிக்காத விட்டது தான் எங்களுக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சு. ஏன்னா ஏஞ்சல் லைவுக்கு நாங்க போவாத இருந்தோம். ஏஞ்சல் ஒரு வாட்டி எங்ககிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் திருப்பி நாங்க ஏஞ்சல் லைவுக்கு போக ஆரம்பிச்சோம். சரியா? ஏதோ கேட்டாங்க சொல்லிட்டு தான். அதனால போனதுனால திருப்பி வந்து எங்களுக்கு அதே மாரி அவமானம் ஆயிடுச்சு. அதனால தான் நானு இன்னைக்கு லைவ் போட்டதே காரணம் அதுதான். ஓகேவா? நான் எதுக்கு லைவ் போட்டேன்னா, எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, டாடிக்கு தெரிஞ்சவங்க, நம்ம அருண் அண்ணாக்கு தெரிஞ்சவங்க, அந்த லைவ்ல போயிட்டு யாரும் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு லைவுக்கு வந்தது. என்ன டாடி கரெக்ட் தானே நான் சொல்றது? ஏன்னா எனி டைம் வந்து 100%. நாங்க அவங்க வந்து எந்தெந்த லைவுக்கு போறாங்கன்ட்டு நாங்க அவங்கள பாதுகாக்க முடியாது. அதனால எந்த லைவ் ஜென்யூன் லைவோ அந்த லைவுக்கு மாத்திரம் போனா போதும்ன்ட்டு நாங்க சொல்லி அவங்கள ஒரு அலர்ட் பண்றதுக்காக தான் நாங்க லைவுக்கு வந்தோம். எஸ், எஸ். அதனால வந்து ஏஞ்சல் வந்து கெட்ட பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் நாங்க சொல்லல. ஓகேவா? ஏன்னா ஏஞ்சல் லைவ்ல வர சில ஆளுங்க வந்து சரியில்லை. ஏன்னா இப்போ நம்ம நம்ம சகுந்தலா பாரு, நீ வந்து சிஸ்டர்ன்ட்டு கூப்பிட்றேன்னா நான் ஒன்று மனசார சிஸ்டர்ன்னு தான் நான் சொல்றேன். அக்கான்ட்டு கூப்பிட்றேன்னா மனசார அக்கா, அம்மான்ட்டு தான் எல்லாரையும் நான் இது பண்றேன். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு அங்க வந்து நாங்க இல்லாத டைம்ல உங்களை வந்து யாருன்னா தப்பா எதுனா பேசிட்டு உங்களை கேலி பண்ணா எங்களுக்கு அது தாங்காது. ஓகேவா? அதனாலதான் உஷாரா முன்னாடியே வந்து நாங்க அலர்ட் பண்றோம் அந்த லைவுக்கு போக வேணான்ட்டு. உங்களையும் அதே தான் நான் சொல்றேன். ஓகேவா? டூகெதர் போங்க. ஓகேவா? இப்போ ஏன் லைவ் இருக்கு, நிறைய லைவ் இருக்கு. ஓகே, நீங்க நம்ம ஃபாத்திமாக்கா லைவ் போறீங்க, ஜப்பான் லைவ் போறீங்க, அங்கேயும் போங்க. நீங்க நல்லா இது பண்ணுங்க. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச லைவுக்கு போங்க. ஓகேவா? நம்மளுக்கு எங்க மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த லைவுக்கு மாத்திரம் நீங்க போங்க. அங்க போயிட்டு நீங்க பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. கேட்கறவங்க யாரும் இல்ல. நீங்க தெரியாத லைவுக்கு போயிட்டு நீங்க வந்து அவமானப்படக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றது. உங்களுக்கும் சொல்றேன், மத்த எல்லாருக்கும் சொல்றேன். நான் சிந்து அக்கா, நம்ம இவங்களுக்கு தெரியும். நம்ம சத்யா அக்காக்கு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். ஓகே, அவங்க தெரியும். அவங்க வந்து அந்த சைடே வர்றது இல்ல. பாம்பே தேஜுக்கும் நான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு யார் யார் இருக்காங்களோ நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமா நீங்க வந்து நீங்க போறது போகாதது அது உங்களோட பர்சனல் இது. ஓகேவா? அது உங்க பர்சனல் இதுல வந்து நாங்க குறுக்க வரமாட்டோம் நாங்க. அது இட்ஸ் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நாங்க இன்டிமேஷன் கொடுத்துட்டோம். ஆனா எங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி எங்களுக்கு செருப்படி விழுந்துச்சு. அந்த செருப்படி உங்களுக்கும் வர வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்க உஷாரா நாங்க இது பண்ணின்னு இருக்கோம். நாங்க ஆம்பளைங்க. ஓகேவா? நாங்க என்ன பண்ணாலும் நாங்க பதிலுக்கு பேசிடுவோம், நாங்க இது பண்ணிடுவோம், நாங்க அதுல இருந்து எப்படின்னா வெளியே வந்துடுவோம். ஆனா நீங்க வந்து லேடிஸ் ஒன்ஸ் உங்க மேல அது மார்க் போட்டாங்கன்னா அது எந்த லைவுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். டாடி, ஐ ஆம் ரைட் வாட் ஐ எம் டெல்லிங்? That's it. I know that. Whatever telling us, everything. So, only நான் மாட்டிக்கிறேன். சக்குமாரிக்கு தக்குவா மெசேஜ் என்ன போட்டிருக்காங்கன்னா, சந்தீப்பா நான் உங்ககிட்ட பேசினாங்களா? இல்லைம்மா பேசலாமா? நான் ஓகே ஓகே. ஹாய் டாடி ஹவரி பாருங்க. ஓகே ஓகேப்பா. இல்லை பஞ்சோப்பா இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டாங்க. கேட்டேன். ஓகே ஓகேம்மா. ஏஞ்சலா? ஆமாம் எஸ்மா. இன்னைக்கு ஏஞ்சலை அழுதுட்டு எனக்கு தெரியல கட் பண்ணிட்டாங்க. ஆமாம் கட் பண்ணாங்க. அதுவும் மெசேஜ் வச்சுமா எனக்கு. ஓகேவா? எக்ஸ் சந்தீப் நான் தான் ஆல்ரெடி. ஓகேம்மா ஓகே சட்டம் ஓகே ஓகே. என்ன இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க, யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. சந்தீப்பா நான் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்கோர்ஸ் தட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்லி. பட் ஸோ மெனி பீப்புள்ஸ் வாட்சிங் அவுட் சைட். ஜாக் நீங்கள் நோட் பண்ணல. நம்மளுக்கு வேண்ட இருக்கவங்களும் வேலை இருக்கவங்களும் வேலை வாட்ச் பண்ணி அது நோட் பண்ணி பாருங்க எனக்கு. சத்யா அக்கா ஹாய் சாப்பிட்டீங்களா? அவன் சத்யாமா நம்ம ஜாக் உங்க கேட்க சாப்பிட்டீங்களா? ஜாக் உங்க உங்க வேலை நீங்க பாருங்க. இல்லை இல்லை சக்கு அப்படி கிடையாதுமா, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் தெரியாத லைவ் போக மாட்டேன் சந்தீப். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யோசிமா என்ன பாக்குறீங்க? ஆனா லைக்கை போட்டாச்சு. சாப்பிட்டியா? நான் நீங்க காயத்ரி காயத்ரி வாங்க வணக்கம். வெரி குட் ஈவினிங்மா. லைக்கு லைவுக்கு சம்மந்தம் கிடையாது. கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? உன்னை பத்தி உன் நேம் மென்ஷன் பண்ணு. உன்னை வெளியவா பாரு. உன் நேம மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கிறது பார்த்துக்கோ. ஆமா ஆமா. ஸோ சில பேர் உங்க பேர் மென்ஷன் பண்ணிட்டாங்க வித்யாமா. நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ என்னன்னா சில பேர் சில விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. இது சோசியல் மீடியாவில் எதுக்கு தேவையில்லை. அவங்க 2 பேர் ஏதோ ஒன்று பேசுனாங்க. சிவப்புல கடி வர மாதிரி ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. அதை பேசக்கூடாது. ஓகேங்களா?
அந்த லைவ் ஓனர் நான் பாருங்க, யாராவது என்னோட ஃபேமிலி யார் தப்பா